காய்ஸ், நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர் தளபதி விஜய் சேலம் வரப்போறாருங்க. அதை பத்தின நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம தளபதி கட்சி தொடங்கினதுலேருந்து தளபதியோட முதல் மாநாடு எங்க இருக்கும், தளபதி எப்போ பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்னு 1008 கேள்வி. மதுரையில் நடக்குது, சென்னையில் நடக்குது, கோயம்புத்தூர்ல நடக்குது, அப்போ சொல்ல போனா நம்ம கடைசியா திருச்சியில் நடக்குதுலாம் சொல்லி எக்கச்சக்கமான ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. ஆனா இப்ப அஃபீஷியலா ஒரு சூப்பரான நியூஸ் வந்துருங்க. அதாவது நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா சேலத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடா போட போறதா சொல்லி அஃபீஷியலா நியூஸே வந்துருச்சுங்க. நான் சும்மா சொல்ல கிடையாது. நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சேலம் வந்திருக்காரு. சேலத்துல பாத்தீங்கன்னா 3 ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி நேர்ல போய் ஆய்வுகள் நடத்திருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேலம் தலைவாசல் 1, செல்லியம்பாளையம் 1, அப்புறம் நாளிக்கல்பட்டி அப்படின்னு சொல்லி 3 இடத்துல பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஆய்வுகள் நடத்திருக்காங்க. இந்த 3 ஸ்பாட்ல ஏதோ ஒரு ஸ்பாட்ல தான் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு சேலத்துல நடக்க போகுது. இது அஃபீஷியலா வந்த நியூஸுங்க. நேற்று ஃபுல்லா டிவி சேனல் நியூஸ்லயும் போட்டுட்டாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து அஃபீஷியலுங்க. இனிமேல் அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு சொல்லி எதையுமே நம்ப போறதில்ல. நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் சேலம் வர போறாருங்க. சேலத்துல தாங்க முதல் மாநாடு நடக்க போகுது. இதை கேட்கிறப்ப அப்படி ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ சேலத்துல வந்து நம்ம தளபதி பார்க்க போறோம்னு சொல்லி, ஏன்னா தளபதி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனா சேலத்துல போட்டா கண்டிப்பா போகாம இருக்குமா, ஓடி போயிடும் எங்க இருந்தாலும். ஸோ அந்த அளவுக்கு இது சூப்பரான நியூஸா இருக்கு. ஸோ சேலம் வர போறாரு நம்ம தளபதி விஜய். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாத நம்ம கோட் படத்தை நம்ம தளபதி விஜய் பார்த்துட்டாருங்களா. நம்ம தளபதி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரா எடுத்து வச்சிருக்காராம் படத்தை வெங்கட் பிரபு. ஸோ இது வெங்கட் பிரபு தளபதி பாராட்டி தள்ளிட்டாராம். ஸோ இது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில ஆல்ரெடி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிருவோம் அப்படின்னா, தலை 50 எப்படி ஹிட் ஆனிச்சோ அதே மாதிரி நம்ம தளபதியோட 50வது பிறந்த நாளுக்கு ரிலீஸ் ஆக போற இந்த கோட் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு பேட்டியிலே சொல்லிட்டாரு நம்ம வெங்கட் பிரபு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற லெவல்ல சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஸ்கிரிப்டா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே A to Z வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ஸோ அதனால கோட் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் தரமா வந்திருக்கான். ஸோ படம் கண்டிப்பா மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுங்க. ஸோ இது மட்டும் இல்லாத நம்ம தளபதி 69 படத்துல சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செய்ய சொல்லி வினோத் சொல்லியிருக்காராம். இது எதனால் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதியோட 69வது படம் முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட படம்ன்றதுனால வினோத்தும் விஜயும் சேர்ந்து நம்ம இந்தியன் 2 படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போயிருக்காங்க. ஸோ அங்க பார்த்துட்டு அந்த படத்துல நடந்த தவறுகள் எல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம 69வது படத்துல இந்த மாதிரி தவறுகள்லாம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வினோத்திட்ட விஜய் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாராம். ஸோ அதனால வினோத்தும் கதையை வந்து பக்காவா செதுக்கி எடுத்துட்டு இருக்காராம். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அனிருத் தாங்க மியூசிக் போட போறாரு. 100% கன்ஃபார்முங்க. ஏன்னா அனிருத் விஜய் காம்போல வந்த எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஸோ அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாரு அனிருத். நம்ம கோட் படத்துல கூட யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டு கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால அந்த தவிர விஜய் இந்த படத்துல பண்ண மாட்டாரு. ஏன்னா விஜயே கமிட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம தளபதி விஜய் 69வது படத்துக்கு அனிருத் மியூசிக் போடணும்னு சொல்லி கமிட் பண்ணிருப்பான்னு சொல்லி ஒரு நியூஸும் வந்துருக்குங்க. அதனால அனிருத் தாங்க 69வது படத்துக்கு மியூசிக் போட போறாரு. சமந்தா தாங்க ஹீரோனியா நடிக்க போறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அடுத்த அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணி சம்மர்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இது மட்டும் நடந்துட்டா நம்ம தளபதி 16 படம் ரிலீஸுக்கு அப்புறமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ல இறங்கிடுவாருங்க. ஆல்ரெடி 234 தொகுதியும் நடைபயணம் போய் மேற்கொள்ள போறாருன்னு சொல்லி எக்கச்சக்கமான நியூஸ் எல்லாம் போட்டிருப்போம். நம்ம சேனல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம். பார்க்காதீங்க, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனால நம்ம தளபதி சேலம் வந்தோடனே தெரிக்க விடுறோம் அந்த அளவுக்கு. கைஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.